வாழ்க்கை ஈஸியானதில்லை. அதில் நிறைய சவால்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அடித்து கீழே தள்ளும், தோத்து விழ வைக்கும், எழுந்திரிக்க விடாமல் அமுக்கும். அப்படித்தான் வாழ்க்கை. அதுதான் அதோட நேச்சர். இந்த மாதிரி தோத்து விழுந்து உங்கள் வீட்டுக்கு போய் உங்களோட பெட்டில் நீங்கள் தனியாக படுத்திருக்கப்போ யோசிப்பீங்க, நாம் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது. இது உங்களை பயமுறுத்தும். இந்த இடத்துல நான் உங்களை ஒன்று கேட்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குதா? சில நேரங்களில் எல்லாமே உங்களுக்கு எதிராக நடக்கும். எல்லாமே என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ ஒன்று நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா அதெல்லாம் ஒத்துக்காம நான் ஜெயிப்பேன்னு திரும்ப தொடங்க முடியும். வாழ்க்கையில் நீங்கள் எப்படி விழுந்தீங்கிறது முக்கியமே இல்லை, நீங்கள் எப்படி எழுந்தீங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த துன்பமும் நிரந்தரமாக உங்கள் கூடையே இருக்க வந்ததில்லை, கடந்து போகத்தான் வந்திருக்கு. சில நேரங்களில் வெளிப்புற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ப்ரெஷர்ஸ், ஏளன பேச்சுக்கள் இதையெல்லாம் ஒதுக்கிட்டு உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, வெளியில் போங்க, உங்கள் மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, திரும்பி வாங்க. அதே பிரச்சனையை இந்த முறை வேற கோணத்திலிருந்து பாருங்க. அது உங்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட இமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஒத்துக்கிறேன், நாம் எல்லாருமே எமோஷன்ஸ் உடையவங்க தான். ஆனால் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஒழுங்குபடுத்தி ஆகணும். அப்படி நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஒழுங்குபடுத்தலைன்னா, கட்டுப்படுத்தலைன்னா அது உங்களை பயன்படுத்திக்கும், உங்களை அடிமைப்படுத்தும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணுங்கிற அவசியமோ மோட்டிவேட் பண்ணணுங்கிற தேவையோ இல்லை. டிப்ரெஸ்டாக இருக்க, தாழ்வு மனப்பான்மையில் இருக்க, கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்க நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட்டும் எடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் மைண்டே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் செஞ்சுக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட உயர்ந்த நிலையின் உச்சத்தை அடைய விரும்புனா உங்களோட ஆசைகளுக்கு கடிவாளம் போட்டு அலைகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டாகணும். கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு, எதுவும் என்னை வீழ்த்த விடமாட்டேன், என்னை அழிக்க நான் விட போறதில்ல, நான் திரும்ப வரேன், திரும்ப திரும்ப வருவேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் நான் என்னோட வாழ்க்கையில் உயர விரும்புகிறேன், உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறேன்னு தான் சொல்லுவாங்க. எல்லோரும் ஆசைப்படுறாங்க, எல்லோரும் விரும்புகிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா எல்லாருக்கும் அது கிடைக்கிறதில்ல. நீ ஆசைப்பட்டா அதை அடைய முடியும். இங்கே யாரும் உன்னோட கழுத்தில் கத்தியை வச்சு உன்னால் முடியாது, நீ வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல. இது உன்னோட விருப்பத்தை பொறுத்தது, உன்னோட கடின உழைப்பை பொறுத்தது, உன்னோட தியாகத்தை பொறுத்தது, உன்னோட டெடிக்கேஷனை பொறுத்தது, உன்னோட மன உறுதியை பொறுத்தது. உலகத்தில் வெற்றி பெற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஜெனட்டிக்கோ திறமையோ இல்லை, தோத்து விழுவதற்கான தைரியம். தோத்து விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்கிறதுக்கான கட்ஸ், விடாமுயற்சி. இதுதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு தெரியும் வாழ்க்கையே போராட்டம்னு, அந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். நாம் நிறைய தடைகளை சந்திக்க போகிறோன்னு நமக்கு தெரியும். நிறைய அசௌகரியங்களை அனுபவிக்க போகிறோம்னு, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ நாம் நம்ம மனசை சண்டைக்கு முன்னாடி தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம். நாம் தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி சொல்லி அதை தயார்படுத்துங்க. முயற்சியை கைவிடணும்னு அழுவாதீங்க, பதிலாக முயற்சியை தொடர்ந்து செய்யணும்னு அழுவுங்க. நீ ஏற்கனவே வழியில தான் இருக்க, நீ ஏற்கனவே காயப்பட்டு தான் இருக்க, அதிலிருந்து வெகுமதியை பெறுங்க. ஏன்னா வலியின் முடிவுல தான் வெற்றி இருக்கு. ஒரு சின்ன வழியால் நீ என்ன சாகவா போற? கிடையாது. ஸோ தொடர்ந்து செய். நான் கைவிட மாட்டேன்னு உனக்கு நீயே சொல்லிக்க. விரக்தி வந்து உன்னை வருத்தும் போதும், தோல்வி வந்து உன்னை துரத்தும் போதும் உனக்கு நீயே சொல்லிக்க, ஐ won't give up. ஒருத்தன் அவனோட துரதிர்ஷ்டத்தால் கீழே இருக்கிறதாலேயே அவனால் மேலே வர முடியாதுன்னு எந்த கேரண்டியும் இல்லை. யார் கேரண்டி தர முடியும் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு? யார் கேரண்டி தர முடியும் நீ செய்ய விரும்புகிறத உன்னால் செய்ய முடியாதுன்னு? யார் கேரண்டி தர முடியும் உன்னோட இலக்கை நீ அடைய முடியாதுன்னு? யாராலையும் தர முடியாது. ஸோ உன்னால் முடியும், தொடர்ந்து முன்னேறு. நீ வெற்றி பெற விரும்புகிறத தடுக்கிற உரிமை இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. உன்னோட உள்ளுணர்வை நம்புறது உன்னோட உரிமை, அது கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை.
நீ எங்க இருக்கணும்னு விரும்புறியோ, நீ எதை அடையணும்னு விரும்புறியோ அது உன்னோட உரிமை. ஸோ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நீ உன் கனவை அடைய விரும்புனா அடி வாங்கி விழவும் தயாரா இருக்கணும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை. உன்கிட்ட பணம் இல்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை. நீ எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இன்னும் சாகாமல் இருக்கினா உன் வாழ்க்கை இன்னும் முடியாமல் இருக்குன்னு அர்த்தம். நீ கண்முழிச்சு எழுந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ களத்தில் நிற்கிறன்னு அர்த்தம். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால் வெற்றி பெற முடியும்னு அர்த்தம். உன்னோட உடம்புல மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நீ களத்தில் தான் இருக்க. நீ போராடிட்டு தான் இருக்க. ஸோ உன்னால் இப்போவும் ஜெயிக்க முடியும். யூ கேன் ஸ்டில் வின். ஸோ எழுந்துரு, வேலையை செய். நன்றி.